ஹாய் வணக்கம். 2 பேர் முருகன். என்ன இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா, நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் மறுதிருமணம் பண்ணிட்டீங்க, எனக்கு பண்ணக்கூடிய வாய்ப்பு வரல, வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லிடுவேன். அப்புறம் நீங்கள் என்னுடைய மகா 10 பாஸ் ஆகிட்டா. நிறைய பேர் அது ஒரு கேள்வியாக கேட்டீங்க. ஸோ ஃபெயில் ஆகணும்னு நான் ஆண்டவன்கிட்ட வேணுன்னா அவள் பாஸ் ஆகிட்டா. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவள் ஃபெயில் ஆகுனா தான் பிள்ளைகளை கண்டிப்பாக பாப்பா நான் வேலைக்கு போக முடியும், ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். ஸோ பாஸ் ஆனதுனால இப்போ படிக்க சொல்கிறேன், என்ன நீங்கள் மறுதிருமணம் பண்ணுங்கள் அப்போ தான் இது பண்ணுதாங்க. அப்புறம் நிறைய பேர் கேள்வியும் கேட்டீங்க, நீங்கள் ஏன்னா நீங்கள் கிராமத்து பொண்ணு தான் அப்படின்னு கீழே குறிப்பிட்டிருக்கீங்க, எங்களை மாதிரி மிடில் கிளாஸ்லாம் நீங்கள் கல்யாணம் பண்ண மாட்டீங்களா அப்படின்ட்டு. கண்டிப்பாக பண்ணுவேன். எந்த பொண்ணாக இருந்தானே, பணக்காரனாக இருந்தானே, ஏழையாக இருந்தானே, எந்த பொண்ணு தானே. நான் கிராமத்து பொண்ணை ஏன் குறிப்பிட்டோம்னா, அவங்க கொஞ்சம் நஷ்டம் தெரிஞ்சிருப்பாங்க, கொஞ்சம் கஷ்டப்படுறது புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் அதை குறிப்பிட்டேன். கிராமத்து பொண்ணு இருந்தால் நல்லா இருக்குன்ட்டு. அப்புறம் நான் மற்றபடி பணக்காரனாக ஏழையாக இருந்தானே, என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவங்க, கணவன் இல்லாதவங்க, குழந்தைகள் இல்லாதவங்க, ஒரு 40 வயசு வரை யாராக இருந்தாலும் சரி, அவங்க கஷ்டப்பட்டு ஒரு 30லேருந்து 40 கிலோன்னு வச்சுக்காங்களேன், யாராக இருந்தாலும் கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க, அவங்களுக்கு அந்த மாதிரி இருந்தால் நடக்கணும். அது கிராமத்து பொண்ணாக இருந்தால் எந்த பொண்ணாக இருந்தானே. இப்போ நீங்கள் நிறைய பேர் சொன்னீங்கனால சொல்கிறேன், அந்த வீடியோ போடுறேன். ஸோ எந்த பொண்ணாலும் நமக்கு அது பிரச்சனை இல்லை. சரி, அதுக்கப்புறம் என் மக பாஸ் ஆகிட்டா 10ல். அது நிறைய பேர் கேள்வி கேட்டீங்க. ஸோ பாஸ் ஆகிட்டா. 2வது நிறைய பேர் என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன நீங்கள் அந்த ஃபேமிலி எப்படி ரன் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ இருக்க காசை வச்சு கொஞ்சம் ரன்னிங் பண்ணுறேன். அப்புறம் நீங்கள் நிறைய பேர் உதவி கேட்க வேண்டியது தானே, பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸு, டியூஷன் ஃபீஸு, நோட்டு புக்குக்கு இந்த மாதிரி யாராவது உதவி பண்ணுவாங்கன்னு. அது எனக்கு கேட்க இஷ்டம் இல்லை. ஏன்னா நிறைய பேர் ஃபாலோஸ் ஆகிட்டாங்க, அதனால் இப்போ இவன் பைசா கேட்க ஆரம்பிச்சிட்டான், இதை வச்சு சம்பாதிக்க பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய பேருக்கு வரும். அதனால தான் நான் அதை பற்றியே நான் பேசுகிறது கிடையாது. நிறைய பேர் உதவி பண்ணணும்னு நினச்சா கூட, ஏன்னா நான் ஒரு 100 200 உதவி பண்ணுறேன், பிள்ளைகளுக்கு பிஸ்கெட் வாங்குங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நான் வேண்டாம்னு தான் சொல்லுவேன். இருந்தாலும் அவங்க சொல்லுவாங்க, உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க. அக்கௌண்ட் நம்பர்லாம் இல்லை, இதே தான் மொபைல் நம்பர், இதே தான் 9892741681. ஏன்னா ஜிபே நம்பர்லாம். ஸோ அதை இவன் மாமா எந்திரிச்சிட்டான் போல், அவன் ஆரம்பிச்சிட்டான், அவரேன் தூங்கி எந்திரிச்சிட்டான். ஸோ இவனால தான் நம்ம வேலைக்கே போக முடிய மாட்டேங்குது. எந்த நேரமும் இவனே பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான். இல்லைனா நமக்கு ஒரு டிரைவருக்கு ஒரு சம்பளம் வரும், ரன்னிங் பண்ணிடலாம். அவன் தூங்கி தான் எந்திரிச்சிருங்க. அதனால் எந்திரிச்சோடனே நேரம் காலை பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ என்ன பண்ணது, ஒன்றும் ஓட மாட்டேங்குது. ஸோ நீங்கள் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுற காரணத்தில், இப்போ ஒரு பெண்கள்லாம் என்ன சொன்னாங்க, ஜிபி முத்து உங்களுக்கு தெரியும் யூடியூப்பில், அப்படி நிறைய பேர் இதில் ஃபாலோஸ் இருக்காங்க, பெரிய பெரிய ஆளுங்க, நீங்கள் உதவி கேளுங்க அப்படிங்காங்க. நான் யார் ஃபாலோஸ் இருக்காங்க என்னென்னு எனக்கு தெரியல, நான் பார்த்ததும் கிடையாது, அதை பற்றி எனக்கு ஃபுல் டீட்டெயிலும் தெரியாது. அவங்க சொன்னாங்க அப்படி நிறைய பேர் இப்படி இருக்காங்க, கொஞ்சம் பெரிய ஆளுக்கெல்லாம் நீங்கள் உதவி கேளுங்க அப்படின்ட்டு ஒரு பொண்ணு தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஸோ எனக்கு உதவி கேட்க எந்த இது இல்லை. உதவி கேட்டிங்கன்னா நீங்கள் தப்பாக நினைப்பீங்க. நான் சொன்ன மாதிரி இவன் பணத்துக்கு ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ட்டு. அதனால தான் நான் அதை பற்றி வீடியோ போடலை. இப்போ நிறைய பேர் ஃபோன் பண்ணனால சொல்கிறேன். ஸோ பார்ப்போம். என்ன நிறைய பேர் சொல்கிறாங்க, என்ன நீங்கள் டிரைவர் தானே, யார்ட்டா உதவி கேளுங்க, வண்டி எடுத்துருவாங்க, லோனு இல்லை எடுத்துருவாங்க, இல்லைன்னா என் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவாங்க, டியூஷன் ஃபீஸ் கட்டுவாங்க, ஏதோ ஒரு வழி ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு. எனக்கு அதில் கேட்டால் எதாவது தப்பாக நினைப்பீங்களா அப்படின்னு அந்த வீடியோ போடலை. மறுபடியும் சொல்கிறேன், என்ன தப்பாக நினைக்காதங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டதுனால நான் அந்த வீடியோ போடுறேன். சரியா? சரி, ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்யூ. அப்படி எனக்கு உதவுன்னு நினச்சிருங்க, அவ்வளோத்துக்கு நன்றி. ரொம்ப தேங்க்ஸுமா. தேங்க்ஸ் தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நன்றி. சரியா? பாய் சொல்லு.